سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. وعن أبي عمر بن الخطاب رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في باب كان كيف بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு முழு உலகத்தையும் அவனுக்கு விருப்பமான முறையில படைத்து அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை அவனுக்கு விருப்பமான முறையில் அல்லாஹ் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். முழு உலகத்துடைய அரசாட்சி, முழு உலகத்துடைய புகழ் உலகத்தை யாருக்கும் சொந்தமில்லை அல்லாஹ்வை தவிர. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முழு பிரபஞ்சத்தையும் முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் புகழுக்கு சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் பூமிக்கு மேலார். வேற யாரும் புகழுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் புகழுக்கு சொந்தக்காரன். அவன் முழு உலகத்துடைய ஆட்சிக்கும் சொந்தக்காரன். இரவுக்கு அவன் தான் சொந்தக்காரன், பகலுக்கு அவன் தான் சொந்தக்காரன். இரவும் பகலும் அது ரூட்டின்ல வருவது ரப்புல் ஆலமீனுடைய முடிவு. அது இரவாகவே பகலாகவே யாருடைய சக்தியை கொண்டு நடக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவை கொண்டு அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கிறான். வெயில் வருவது, மழை பெய்யுது, இது யாருடைய முடிவும் இல்லை, அல்லாஹ்வுடைய முடிவா இருந்து கொண்டிருக்கு. எங்க தேவையோ, எந்த அளவு மழை பெய்யணும் அவன் விரும்புறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த இடத்துக்கு மழை பெய்ய வைக்கிறான். எந்த அளவுக்கு வெயில் அடிக்கணும் என்று அல்லாஹுக்கு தெரியும், அந்த டெம்பரேச்சர் அல்லாஹ் வெயில் அடிக்க வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய முடிவு. உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் ஒன்று முடிவு செய்யலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய சொந்த வாழ்க்கையை கூட முடிவெடுக்கிறார். அல்லாஹ்வுடைய முடிவு ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய முடிவு படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகுன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதை நாடுறானோ அது மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதை அல்லாஹ் நாடலையோ அது பூமிக்கு நடக்க மாட்டேங்குது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்தாங்க. சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குன்து ரபீபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பயணம் போயிட்டு கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டாங்க, யா குலாம், ஏ சிறுவனே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை படிச்சு தாரேன். அந்த வார்த்தைகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில பாடமாக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் உதவும் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. சொல்லிட்டு சொன்னாங்க, சின்ன பிள்ளையை பார்த்து இந்த ரிவாயத்துல வருது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரம் 8 இல்ல 9 வயது சிறுவராக இருந்தார். நீங்க அல்லாஹ்வை பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் அவங்களே பாதுகாப்பான். நீங்க அல்லாஹ்வை பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலைமை வரக்கூடிய நேரம் அல்லாஹ்வை நீங்க எல்லா பக்கத்திலும் பெற்றுக் கொள்வீங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் அவங்களே பாதுகாப்பான். அர்த்தம் என்னது? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன பூமிக்கு மேலால, அந்த கட்டளையை மதிச்சு வாழுங்க.
எங்க இருந்தாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, யாருமே பார்க்கறதுக்கு இல்ல, பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிச்சு வாழுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால நீங்க அப்படி அடிமையாகிறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால உங்களோட ஆசைகள் அடிமையாக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால நீங்க அப்படி அடிமையாகி வாழ்ந்துக்கோங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல வாழ்க்கையில உங்களுக்கு சில நிலைமைகள் வரும். இந்த நிலைமையில நீங்க உங்களோட வாழ்க்கையை ரப்புக்காக வேண்டி தியாகம் செஞ்சவராக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நேரம் நீங்க அல்லாஹ்வோட எல்லா புகழையும் பெற்றுக் கொள்வீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வைதா சால்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, சிறுவனே நீங்க உதவி கேட்க போறீங்களா, நீங்க உதவி கேட்க போறீங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்கிட்ட பேசி உங்களோட உதவியை கேட்க வேணாம். ஃபஸ்அலில்லாஹ், உங்களோட உதவியை நீங்க அல்லாஹ் கிட்ட மட்டும் முன்வைங்க. நீங்க கேட்க போறீங்கன்னா அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளுங்க. செலுத்து சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு பாடம், ஈமான்ல ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தாங்க. واعلم ان الامه لو اجتمعت على ان ينفعوك بشيء لم ينفعوك بشيء الا قد كتبه الله لك. சொன்னாங்க, மகனே, சிறுவனே, அல் உம்மா முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏழைகள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வெள்ளையமுடையவர்கள், கருப்புடையமுடையவர்கள், அரபிகள், அஜமிகள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கயிறு உண்டாக்க பார்க்கிறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீனுடைய முடிவுல அந்த கயிறு அல்லாஹ் முடிவு செய்யலன்னா அந்த கயிறு அல்லாஹ் உருவாக்க முடியாது. இல்ல இல்ல, இன்னொரு பக்கம் நீங்க நல்லா இருக்கிறீங்க, முழுவதும் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. என்ன செய்ய கேட்டா உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி முழுவதும் ஒன்று சேர்ந்து அவங்க முயற்சி செய்யறாங்க, அவங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட முழு திட்டங்களும் உங்களை இல்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி அவங்க பிளான் பண்ணி கொண்டு வேலை செய்யறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய முடிவுல அது இல்லைன்னா அல்லாஹ் அந்த ஷர்ர அவர்களால் அவங்களுக்கு உண்டாக்க முடியாது என்பதாக விளங்கப்படுத்தினாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு துனியாவுடைய ஏற்பாடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான மாதிரி அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானம் பூமி, வானத்திலிருந்து கொண்டு அல்லாஹ் பூமிக்கு வர வேண்டிய பூமியுடைய ஹாலாத்துகள் அல்லாஹ் திட்டம் போடுறான். எப்படியாப்பட்ட திட்டம்? முதப்பிர் பிலா முஹீன், முதப்பிர் பிலா முஷீர், முதப்பிர் பிலா வஸீர். அந்த அல்லாஹ்வுக்கு மஷூரா செஞ்சு திட்டம் போடுறதுக்கு மஷூரா செல்லக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. அவன் மஷூரா இல்லாம, மஷூரா செல்லக்கூடிய ஆட்கள் இல்லாம அவனுக்கு இஷ்டமான மாதிரி வானத்திலிருந்து அல்லாஹ் இந்த பூமியை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அவனுக்கு உதவியாளர்கள் யாரும் கிடையாது, அவனுக்கு மஷூரா செல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அவனாக அவனுக்கு இஷ்டமான முறையில அல்லாஹ் இந்த உலகத்துடைய ஒவ்வொரு ஏற்பாடும் செஞ்சு கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எப்படியாப்பட்ட ஏற்பாடு! சுப்ஹானல்லாஹ், இரவும் ரப்புக்கு முன்னால சமம் தான், பகலும் ரப்புக்கு முன்னால சமம் தான், ரகசியமும் ரப்புக்கு முன்னால சமம் தான், பராசியமும் ரப்புக்கு முன்னால சமம் தான். எந்த ஆட்சியாளர்கள் அவருடைய ஆட்சியை வச்சு கண்ணியம் கிடையாது, படிப்பு படித்தவர்கள் படிப்பை வச்சு கண்ணியம் கிடையாது, அளவுள்ளவர்கள் அளவை வச்சு கண்ணியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில முழு பேரும் மனிதர்கள் தான். ஆனா யாருக்கு கண்ணியம், யாருக்கு வெற்றி, யாருக்கு ஈடேற்றம்? துனியாவிலும் வெற்றி, மூச்சுக்கு பின்னாலும் வெற்றி, துனியாவிலும் ஈடேற்றம், மூச்சுக்கு பின்னாலும் ஈடேற்றம். யாருக்கு? அல்லாஹ் சொல்றான் அதே குர்ஆன்ல, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். யாருக்கு கண்ணியம்? வெறுமனே மனிதராக பிறந்தனால கண்ணியமா? வெறுமனே அழகாக இருந்தனால கண்ணியமா? வெறுமனே துனியாவுடைய படிப்பை படித்தனால கண்ணியமா? வெறுமனே இவர் பெரிய நௌசமான வாழ்ந்தனால கண்ணியமா? இல்ல இல்ல, கண்ணியம் கேவல முடிவு செய்யப்படுறது அந்த மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விளக்கமுள்ளவராக இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு கண்ணியமானவராக பூமிக்கு மேல வாழ்வார். சகோதரர்களே, பெரியார்களே, முழு உலகமும் ஓடக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், யார் உலகத்துல வெற்றி பெற்றவர்கள்? உலகத்துல யாரு சக்சஸ் அடைஞ்சவர்? உலகத்துடைய எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, யாருக்கு வெற்றி? உலகத்துல யாருக்கு வெற்றி? சகோதரர்களே, பெரியார்
பெரியார்களே, உலகத்திலே வெற்றி முடிவு செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு ஒரு மனிதர் அல்லாஹோட இணைவாரோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு அல்லாஹோட தொடர்பு இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதர் அல்லாஹ் விளங்குவாரோ, அந்த அளவுக்கு அவரு அல்லாஹுடைய இணைந்தவரு, அவருக்கு வெற்றி பெற்றவராக மாறுவாரு. அவர் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாதவரை போல இருப்பாரு, அவர் பார்க்கறதுக்கு ஒதுக்கப்பட்டவரை போல வாழ்வாரு. ஆனாலும் வெற்றி யாருக்கு? யாருக்கு அல்லாஹோட தொடர்பு இருக்கிறதோ அவருக்கு தான் வெற்றி. யாருக்கு ரப்போட பயம் இருக்கிறதோ அவருக்கு தான் வெற்றி. யாரு அல்லாஹுடைய ரஹ்மத்தை விளங்குவாரோ அவருக்கு வெற்றி. யாரு ரப்புடைய மக்ரத்தை விளங்குவாரோ அவருக்கு வெற்றி. யாரு அல்லாஹ் தான் ரஸாக் என்றதை விளங்குவாரோ அவருக்கு வெற்றி. யாரு அல்லாஹ் தான் ஹாலிக் என்றதை விளங்குவாரோ அவருக்கு வெற்றி. யாரு அல்லாஹ் தான் உலகத்துடைய ஆட்சியாளனை விளங்குவாரோ அவருக்கு வெற்றி. ஒன்றுமே இல்லாத சஹாபி காபத்துல்லாவுக்கு முன்னால் வாராரி வந்து நின்று ரப்புக்கு முன்னால் துஆ கேட்கிறதை கையேந்திராரே. என்ன வார்த்தை சொன்னாரே? யா மல்லா தராஹுல் உயூன் வலா துகாலிதுல் துனூன் வலா யஸிஃபுல் வாசிஃபூன் வலா துகையிருல் ஹவாதிஸ் வலா யக்ஷத் தவாயிர் يعلم مثاقيل الجبال ومكاييل البحار وعدد ورق الاشجار وعدد قطر الامطار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. سبحان الله. அவர் படிச்ச வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், ரப்ப பற்றி வர்ணிச்ச வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருடைய துஆவுக்கு பின்னால அவர் அவரை சந்திக்கிறார். என்ன சொன்னாரே? யா மல்லா தராஹுல் உயூன், எந்த கண்ணால கண்டிடாத ரப்பே, யாருடைய கண்ணும் அல்லாஹ்வின் காணல அப்படியாப்பட்ட ரப்பே, வலா யஸிஃபுல் வாசிஃபூன், வர்ணிக்கக்கூடியவர்களுக்கு வர்ணித்து முடிக்க முடியாத ரப்பே. சுப்ஹானல்லாஹ். யாருக்கும் அல்லாஹ்வுடைய வர்ணனையை கூறி முடிக்க முடியாது. அவன் அவ்வளவு சக்தி உள்ளவன், அவன் அவ்வளவு கண்ணியமானவன். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் சொன்னான் வலில்லாஹில் இஸ்ஸா, கண்ணியம் என்றது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலிரசூலிஹி, அல்லாஹ்வுடைய நபிக்கு சொந்தமானது. வலில் முஃமினீன், யார் அல்லாஹ்வின் ரசூலை நம்பியிருக்கிறார்களோ அந்த ஈமான்தாரிகளுக்கு சொந்தமானது. வலா யஸிஃபுல் வாசிஃபூன், வர்ணிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வர்ணனையை வர்ணித்து முடிக்க முடியாது. அவ்வளவுக்கு கண்ணியமானவன். வலா துகையிருல் ஹவாதிஸ், அந்த ரப்பு யாரு? அந்த அல்லாஹ் உலகத்துடைய நிலைமைகள் வரக்கூடிய நேரம் மாறக்கூடியவன் அல்ல. மனிதர்கள் தான் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவர்கள். கஷ்டம் வந்தா ஒரு விதமான வாழ்க்கை, சந்தோஷம் வந்தா இன்னொரு விதமான வாழ்க்கை, நோயின் நேரத்தில் இன்னொரு விதமான வாழ்க்கை, ஆரோக்கியமான காலம் ஒரு விதமான வாழ்க்கை. ஆனா அந்த சஹாபி சொன்னாரு வலா யக்ஷத் தவாயிர், அவன் எந்த காலத்திலே மாறாதவன், எந்த ஒரு நிலைமையும் பார்த்து அவன் பயப்படாதவன். எல்லா நிலைமைகளும் ரப்புடைய கையில் இருக்குது. எல்லா நிலைமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா ஏற்பாடுகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். வலா யக்ஷத் தவாயிர் يعلم مثاقيل الجبال, இந்த பூமிக்கு மேலால எவ்வளவு பிரமாண்டமான மலைகள் இருக்கிறதோ அத்தனை மலையுடைய பாரத்தையும் அன்னளவாக இல்ல துல்லியமாக அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கிறான். துல்லியமாக தெரியும். பூமிக்கு மேலால இன்னின்ன ஊர்ல இன்னின்ன மலைகள் இருக்குது. இந்த மலைகள் எல்லாத்தையும் சேர்த்தா இந்த பாரம் தான், இந்த மலை தனியா இருந்தா இந்த பாரம் தான் என்றது மனிதர்கள புத்திக்கும் படாது, மனிதர்களால் சிந்திக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அதுவும் தெரியும். பூமிக்கு மேலால எங்கடைய உத்தர கூப்பிட்டு வச்சு இந்த மரத்துல எத்தனை இலைக்கு என்ன சொன்னா சகோதரர்களே பெரியார்களே எண்ணி முடிக்க மாட்டாரு. சும்மா செல்லுவாரு, இவ்வளவு இலை இருக்கும் என்று செல்லுவாரே ஒழிய அவரால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த சஹாபி சொல்றாரு, பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அத்தனை மரத்துடைய ஒவ்வொரு மரத்துடைய இலையையும் துல்லியமாக விளங்கி வச்சவன் அல்லாஹ் மட்டுமே யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பூமிக்கு மேலால எந்த இல முழுவதா இருந்தாலும் ரப்புடைய முடிவில்லாத அந்த இல பூமிக்கு மேல வந்து சேராது. இரவுடைய இருட்டு அல்லாஹ்வுக்கு அதுவும் ஒன்றுதான், பகலுடைய வெளிச்சம் அதுவும் வெளிச்சமானதுதான்.
சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வானம் இன்னொரு வானத்துக்கு ரப்புக்கு மறைவு கிடையாது. ஒரு பூமி இன்னொரு பூமிக்கு மறைவு கிடையாது. கடலுடைய ஆழம் அல்லாஹ்வுக்கு மறைவு கிடையாது. இவையெல்லாம் அந்த சஹாபி புகழ்ந்துட்டு இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அந்த சஹாபி துனியாவுடைய எந்த ஒரு நோக்கத்தையும் முன்வைக்கல, துனியாவுடைய எந்த ஒரு தேவையும் முன்வைக்கல. மாற்றம் அந்த சஹாபி கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு வ கைர அமலி ஹவாதிமஹு வ கைர ஐயாமி யௌம அல்காக ஃபீ. ரப்பே, இந்த வாழ்க்கையில சிறந்த நாள் எந்த நாள் தெரியுமா? உன்னை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கணும். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில அமல்கள்ல சிறந்த நேரம் அந்த அமலுடைய முடிவாக இருக்கணும். யா அல்லாஹ், இந்த வாழ்நாள்ல சிறந்த வாழ்நாள் நான் எந்த நாளையில உன்னைய வந்து சந்திக்க போறேனோ அந்த நாள் தான் இந்த வாழ்நாள்ல சிறந்த நாளாக இருக்கணும் என்றத அந்த சஹாபி ரப்புக்கு முன்னால முன்வைச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு தங்க கட்டிய கிஃப்டாக கொடுத்தாங்க. சஹாபியை பார்த்து கேட்டாங்க, ஏன் தங்கன்னு தெரியுமா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்ப உறவை காரணமாக சந்திப்பீங்க. சொன்னாங்க, இல்லை நான் அதுக்கு தரல. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப ஏன் தந்தீங்க? நீங்க அல்லாஹ்வை விளங்கி புகழ்ந்ததுக்காக நான் கிஃப்ட் தந்திருப்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, துனியாவுடைய எல்லாத்தையும் விளங்கி வச்சிருக்கிறோம். துனியாவுடைய எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா ஏட ரப்ப பத்தி நாம் எவ்வளவு விளங்கி வச்சிருக்கிறோம்? அந்த அல்லாஹோட நான் எவ்வளவு நேரம் முனாஜத் செய்யறதுக்கு விளங்கி வச்சிருக்கிறேன்? எவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மான், எவ்வளவு இரக்கமுள்ள ரஹீம். முழு பாவங்களையும் அல்லாஹ் சொன்ன ஒரு ரிவாயத்துல வருவது எவ்வளவு மன்னிக்கிறான் என்று கேட்டா, ஒரு பாவி வந்து உட்கார்ந்து அவர் செஞ்ச பாவத்தை நினைச்சு கொஞ்சம் கண் கலங்குது, கண்ணீர் வடியல்ல, பாவத்தை நினைச்சு கண் கலங்கினதின் காரணமாக அல்லாஹ் சொல்றான், அவருடைய உடம்புடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் வர வேண்டிய அந்த அதாப அல்லாஹ் தூரமாக்குறான். அந்த இரக்கமுள்ள ரஹ்மான், அந்த இரக்கமுள்ள ரஹீம். எந்த அளவுக்கு மனிதர்கள் அந்த அல்லாஹோட இணைவாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை மனமானதாக ஆக்குவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த வாழ்க்கை நிம்மதியானதாக மாற்றுவான். இன்னைக்கு எல்லாரும் தேடக்கூடிய நிம்மதி சுப்ஹானல்லாஹ் எங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யாரு என்னை மறந்து புறக்கணித்து வாழ்ந்தாரோ, என்னை மறந்து வாழ்ந்தாரோ பூமிக்கு மேலான, அவருக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய மகத்துவம் முன்வைக்கப்பட்டது, மார்க்கத்துடைய மகத்துவம் முன்வைக்கப்பட்டது, லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு முன்வைக்கப்பட்டது, தொழுகையுடைய சிறப்பு முன்வைக்கப்பட்டது, ஸிக்ருடைய சிறப்பு முன்வைக்கப்பட்டது, அக்லாக்குடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது, வியாபாரம் எப்படி செய்யணும் இஸ்லாம் அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஆனாலும் எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்தாரு. அவருடைய தனிமை கூட எங்களுடைய பயப்படுதல மாற்றமாக வாழ்ந்தாரு. அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய மறந்து தூரமாகி வாழ்ந்தாரு. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யாரு என்னை ஞாபகப்படுத்துவதை விட்டு தூரமாக வாழ்றாரோ அல்லாஹ் சொல்றான், فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, துனியாவுடைய வாழ்க்கையை நாம் எப்படி ஆக்குவோம் தெரியுமா? ضَنكًا, நெருக்கமானதாக ஆக்குவோம். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, கியாமத்துடைய நாளையில அவர்களை நாம கூடர்களாக எழுப்பாட்டுவோம். ரப்ப கிட்ட கேட்பாங்க, قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. ரப்பே, பூமிக்கு மேலால வாழக்கூடிய கட்டம் நான் பார்வையாளராக இருந்தேன், ஏழைய குருடனாக எழுப்பாட்டினாய். சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புடைய பதில் ஆச்சரியமானது. ரப்புடைய பதில் எங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்வான், கால கதாலி, அது அப்படித்தான். அசத்த ஆயாத்துனா, எங்களோட அத்தாட்சிகள் உங்களுக்கு முன்னால வந்து சொல்லப்பட்டது. எங்களோட அத்தாட்சிகள், எங்களோட குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது. எங்களோட குர்ஆன் உங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டது. நபியுடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. பனசீதஹா, இது எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்தீங்க. பனசீதஹா, இது எல்லாத்தையும் புறக்கணித்து வாழ்ந்தீங்க. வகதாலிகல் யௌம துன்ஸா, இன்றைய நாள் நீங்க மறக்கடிக்கப்பட்ட கூட்டத்தை செய்தீங்க என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? யாரு வாழக்கூடிய கட்டம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் தூரமாக்கினாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான்.
மறுமுனையில் அல்லாஹ் சொன்னான், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்றான், என்னைய மறந்தீங்களா உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, என்னைய மறந்தீங்களா உங்களை நான் கூடனா எதிர்பார்க்குவேன், உங்களை என்னைய மறந்தீங்களா நிம்மதியை கழித்து எடுப்பேன். அல்லாஹ் இன்னொரு பக்கம் சொல்றான், ஏன அதாபில்ல யாரு ஆண்கள்ல பெண்கள்ல, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஆண்கள்ல பெண்கள்ல யாரு நல்லமல் செய்யறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அமல் செய்யறாங்களோ அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்போம். ஒரு பக்கம் மறந்தவருக்குண்டான அதாப் அல்லாஹ் சொன்னாலும் மறுபக்கம் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்றான், நிராசை அடைய தேவல்ல, பதற தேவல்ல, நீங்க மிச்சம் யோசிக்க தேவல்ல. நீங்க பாவத்தை விட்டுட்டு நல்லமல் செய்வீங்களாக இருந்தால், நீங்க பாவத்தை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் ஈடுபடுவீங்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவோம். இதைத்தான் நபிமார்கள் செஞ்சாங்க. இதைத்தான் நபிமார்கள் பூமிக்கு மேலால வந்து அத்துணை நபிமார்களும் செஞ்ச ஒரு அமல் என்றா கதீவுடைய அமலை செஞ்சாங்க, தாவத்துடைய அமலை செஞ்சாங்க. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் போயிட்டு அல்லாஹ்வுடைய சக்தியை பேசினாங்க. ஒவ்வொரு மனிதர்களாக சந்திச்சு அவர்கள் ரப்புடைய மகத்துவத்தை பேசினாங்க. சென்னான கூட்டத்தை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க துஃப்லிஹு, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி பெற்ற மக்களாக மாறிடுவீங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறும் குர்ஆன் 25 நபிமார்களை பற்றி பேசுது. 25 நபிமார்களுடைய பிறப்பை பற்றி அல்ல, 25 நபிமார்களுடைய வியாபாரத்தை பற்றி அல்ல, 25 நபிமார்களுடைய வீடை பற்றி அல்ல, 25 நபிமார்களுடைய உடம்புடைய வாட்டக்காட்டத்தை பற்றி அல்ல. குர்ஆன் பேசுது 25 நபிமார்களுடைய தஅவத்தை குர்ஆன் பேசுது. 25 நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த கட்டளை குர்ஆன் பேசுது. 25 நபிமார்களுடைய வாழ்க்கையில் அந்த நபிமார்கள் தஅவத்துக்காக வேண்டி பட்ட கஷ்டம் குர்ஆன் பேசுது. ஒவ்வொரு நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் குர்ஆனில் சூரா இறக்கினான். சூரா ஹூத், சூரா யூனுஸ், சூரா யூசுப், சூரா நூஹ். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு மத்தியில் பேசுறது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்தினாங்க. கடைசியாக வந்தவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனே சொல்லுது, வகுந்தும் அலா ஷஃபா உஃப்ரத்தின் மினன் நார். அந்த மக்களை பார்த்து குர்ஆன் சொல்லுது, நீங்க நரகத்துடைய விளிம்புகள்ல இருந்தீங்க, அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தான். அந்த மக்களை பற்றி நாங்க சொல்றோம், ஜாஹிலியத்துடைய மக்கள் என்பதாக சொல்றோம். ஜாஹிலியத்துடைய மக்கள் என்ன குறை அவங்ககிட்ட? எல்லா விதமான ஏற்பாடும் இருந்துச்சு. குர்ஆனே சொல்லுது, வலைன் சால்தஹும் மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன் அல்லாஹ். அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க வலைன் சால்தஹும் அந்த மக்கள் கிட்ட போயிட்டு மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை யாரு படைச்சன்னு கேட்டா அந்த மக்கள் சந்தேகம் இல்ல உறுதியாக பதில் சொல்வாங்க, லயகூலுன் அல்லாஹ். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தடமாற்றமும் இல்லாமல் அந்த மக்கள் பதில் சொல்வாங்களாம், அல்லாஹ் தான் படைத்தான் என்பதாக சொல்வாங்களாம். அல்லாஹ் விளக்கியிருந்தாங்க, அல்லாஹ் என்று தெரியும். ஆனாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான இணைகளும் பாவத்திலும் ஈடுபட்டாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முயற்சி செஞ்சது இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில தான், இந்த மக்களுக்கு மத்தியில தான் ஈமான் முயற்சியை செஞ்சாங்க, ஈமானுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்க. வாழ்க்கையில அடிப்பட்டது எங்களுக்காக வேண்டி, வாழ்க்கையில ஏற்றிப்பட்டது உம்மத்துக்காக வேண்டி, வாழ்க்கையில பத்தியோடு இருந்தது உம்மத்துக்காக வேண்டி. எவ்வளவு கஷ்டம்! சூரத்துல் துஹா இறங்குது, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா ஹஸ்புக யா ஜிப்ரீல். சூரத்துல் துஹா இறங்குது, இறங்கக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடல, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை, அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகளை நீங்க பொருந்திக் கொள்வீங்க நபியே என்று சொல்ல நேரம் சொன்னாங்க, ஹஸ்புக யா ஜிப்ரீல். ஜிப்ரீல் கொஞ்சம் நிப்பாட்டுங்க,
என்ன ஓதுறீங்க? வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, உங்களுக்கு தரக்கூடிய நியமத்தை நீங்க பொருந்திக் கொள்வீங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அல்லாஹ் இத பத்தி சொல்லுங்க, ஏட உம்மத்துல ஒரே ஒரு மனிதர், சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க? அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுங்க, ஏட உம்மத்துல ஒரே ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு நியமத்தையும் பொருந்திக் கொள்ள தயாரில்லை. கவலை யாருடைய கவலை? உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய ஹிதாயத்துடைய கவலை. லஅல்லக பாஸிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களை நீங்க அப்படி இல்லாமல் ஆக்கிக் கொள்ள போறீங்களா? எதற்காக வேண்டி? மக்கள் ஈமான் கொள்ளறதுக்காக வேண்டி நீங்க உங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள போறீங்களா? لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நபியை பற்றி சொல்றான். எப்படியாப்பட்ட நபி? உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஹசன் ஹுசைன் இரக்கம் உள்ளவர்கள், பேரன் மிச்சவன் போல இருந்தவங்க. ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு பேரன் நஞ்சூட்டு கொல்லப்படுவாரு, இன்னொரு பேரன் கலத்தி விட்டு கொல்லப்படுவாரு. அன்புள்ள தாய், அன்புள்ள மகள் வாரா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆவும் தானே, அந்த துஆ மூலமாக ஏக மகன்மாருடைய வாழ்க்கையை பாதுகாக்க சொல்லி துஆ கேளுங்களே. சொன்னாங்க, இல்ல, அந்த துஆவை நான் வச்சிருக்கிறது யாருக்கு தெரியுமா? கியாமத்துடைய நாளையில என் உம்மத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். கியாமத்துடைய நாளையில ஒட்டுமொத்த மனிதர்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று பாடுபடக்கூடிய நான், ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன ஆகிவிடுமோ, என் நிலம் என்ன ஆகிவிடுமோ, நான் எங்க போய் சேருவேனோ, என் முடிவு பயங்கரமாகி விடுமோ என்று பயத்தோடு இருக்கக்கூடிய நாள். ஒரே ஒரு சத்தம் வருமா, ஒரே ஒரு சத்தம் வரும் கியாமத்துடைய நாளையில. அந்த சத்தம் என்னன்னு கேட்டா, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி. முழு மனிதர்களும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த டைம் அது யாரோட சத்தம் என்று கேட்டா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பற்றி கவலைப்பட்டார். சொன்னாங்க, என்னைய கண்டு தூபா லிமன் லிமன் ரஹானி வ ஆமன பி மர்ரா. யார் என்னைய கண்டு என்னை ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுக்க சுபசோபனம் உண்டாகட்டும். யார் என்னைய காணாம என்னை ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு 7 விடுக்க சுபசோபனம் உண்டாகட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கு சொன்னது? என்னைய மோலே பார்த்து சொன்னது. நபியுடைய கவலை, மௌத்து மட்டும் வரக்கூடிய மனிதர்களுக்கு ஈமான் கிடைக்கணும். மௌத்து மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஹிதாயத்துள்ளவராக மாறணும். மௌத்து மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வை விளங்கணும், அல்லாஹ்வோட தொடர்பற்றவராகணும். இல்லைண்டா மௌத்துக்கு ஒரு நஷ்டமாகி விடுவாரே. யஹூதிய ஜனாதா முன்னால போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி நிற்கிறாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யஹூதிய ஜனாதா போய் எழுப்பி நிற்கிறீங்க. சொன்னாரு, ஈமான் இல்லாம என்ன காலத்துல வஃபாத் ஆகிட்டாரே. நபியுடைய கவலை, ஈமான் இல்லாமல் வஃபாத் ஆகிட்டாரே. நபியுடைய காதிம் யஹூதி புள்ள ஒரு நாள் காணல மஜ்மால கேட்டாங்க, எங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுல சோமில்லாம இருக்கிறாரு. வீட்டுல சோமில்லாம இருக்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க போவோம் பார்க்கிறதுக்கு. போன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிச்சு, என்னது, இவர் மரண படுக்கையில் இருக்கிறாரு. சொன்னாங்க மகனை பார்த்து, அந்த சின்னவரை பார்த்து சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு வாப்பா. அந்த மகன் என்ன செய்யறாரு? பக்கத்துல வாப்பையும் பார்க்கிறாரு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாரு. அதான் சொன்னாங்க, கலிமா சொல்லிடுவாப்பா. சொன்னாங்க, ஒரு பக்கம் வாப்பா பார்க்கிறாரு, மறுபக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாரு. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்பா சொன்னாரு, அதி அபுல் காசிம், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு. சொன்னாரு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாரு. ரூஹ் போகுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருச்ச வண்ணம் வெளியே வராங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், வஃபாத் ஆகிட்டாரு. சொன்னாங்க, அல்லாஹ் ஒத்தர நரகத்துக்கும் பாதுகாத்துட்டான். நபியுடைய கவலை, நபியுடைய கவலை, எவ்வளவு கவலை. ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பஜார்ல வந்து மக்கள் வெளியூருக்கு வரக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. அடிபட்டாங்க, ஏற்றிப்பட்டாங்க, மூச்சுல துப்பப்பட்டது. ஆனாலும் பொறுப்படுத்தல்ல. ஏன் பொறுப்படுத்தல்ல? ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாம் வந்து சேரணும் என்றதால பொறுப்படுத்தல்ல. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அலூராக பார்த்து கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே, ஏன் அழுவுறீங்க? வாப்பாவுடைய மேல பயந்து அழுவுறீங்களா?
சொன்னாங்க இல்லையா ரசூலல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே சொன்னாங்க, இந்த கலிமா ஒவ்வொரு மூலமுழுக்கிலும் எனக்கு சேரும் என்பதாக விளங்கப்படுத்தினாங்க. எங்கட கவலை என்ன? செல்றோம், நான் நபியுடைய உம்மத் என்பதாக செல்வேன். எங்கட கவலை என்னது? எனக்கு ஈமான் உணவு எந்த அளவுக்கு உணர்வு, ஈமான் எந்த அளவுக்கு என் உள்ளத்தில் அதி ஆழமா பதிவு இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் வஃபாத்தாக இருக்கிறாரே, அவருடைய மகன் மாறாரே, வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஏன வாப்பா வஃபாத்தாக இருக்கிறாரே, அவருடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்கணும். சுப்ஹானல்லாஹ், யாருடைய ஜனாசா யாருக்கு தொழுவிக்க சொல்றது? முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல் வஃபாத்தாக இருக்கிறாரே, அவருடைய மகன் மாறாரு, அவருடைய பேரும் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல் என்று சொல்றாரு. அவர் முஸ்லிமாக இருந்தாரு. வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், ஏன வாப்பட ஜனாசாவை தொழுவிக்கணும். சொன்னாங்க, நான் வாரேன். வந்தாங்க, ஜனாசாவுக்கு முன்னால நின்றாங்க. அந்த நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தெளிவான குஃப்ர்ல மூத்தா போனவர், இவருடைய ஜனாசாவை தொழுவிக்க போறீங்களா? சொன்னாங்க, உமர், நீங்க பின்னாகுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வரக்காட்டும் நான் தொழுவிக்கிறத தடை செய்ய மாட்டேன். ஹஜ்ரத் உமர் பின்னுக்காகினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாறான கட்டளையோட, நீங்க யாரு தெளிவான குஃப்ர்ல ஷிர்க்ல மூத்தாகிறாங்களோ அவங்களுக்கு ஜனாசா தொழுவிக்க வாரம். பின்னாகினாங்க. ஜனாசா கபரை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் கபருக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. கபர்ல ஜனாசா அழைக்கப்பட்டது. மக்காவுடைய அந்த இடத்துல இருந்த முழு மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சண்ட ஜிப்பாவை கழட்டி அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவுக்கு மேல போட்டாங்க. போட்டுட்டு சொன்னாங்க, நான் இப்போ ஆதரவு வைக்கிறேன், அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூலுடைய பாவத்தை ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறது ஆதரவு வைக்கிறேன். இந்த ஒரு செயலால உலமாக்கள் எழுதுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததாக தெரிவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் உணர்வு. யாருக்காவது ஹிதாயத் கிடைக்கணுமே, யாராவது மஸ்ஜிதோடு இணையணுமே, யாராவது ரப்போடு இணையணுமே, நான் வெற்றியாளராகுவேனே. லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா கைருல் லக மின் உமரின் நிஅம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து, அலியே, ஒரே ஒரு மனிதருக்கு 10 பேர் அல்ல, 100 பேர் அல்ல, ஒரே ஒரு மனிதருக்கு உங்களை பட்ட அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத் கொடுப்பானாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சுகம் போட்டு அது கிடைக்கிறது என்பதாக சொன்னார். சுகம் போட்டு அது கிடைக்கிறது என்பதாக சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய உணர்வு சஹாபாக்கள் ஈமான் உணர்வு எந்த அளவு ஈமான்தாரியாக மாறினாங்க. நபியுடைய முயற்சிக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ கமா ஆமனன் நாஸ். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஈமான் கொள்ளுங்க. யார போல? அந்த சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளுங்க. ஆரம்பம் ஜஹாலத்துடைய உச்சகட்டம். ஆரம்பம் மனிதர்களுடைய மண்ணை ஓட்டில் சாராயம் அளித்தவர்கள். ஆரம்பம் குர்ஆன் சொல்லுது நரகத்திலே விரும்பிருந்தவர்கள். ஆனா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ கமா ஆமனன் நாஸ். ஏ ஈமான்தாரிகளே, அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஐனிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். சொன்னாங்க, சஹாபாக்கள் வானத்துடைய நட்சத்திரங்களை போல, யாரை பின்பற்றினாலும் நீங்க வழி தவற மாட்டீங்க. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சஹாபாக்களை பார்த்து சொல்லுது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அன்சாரிகள் இருந்தும் முஹாஜிர்கள் இருந்தும் ஆரம்பமானவர்கள், பிந்தியவர்கள். அல்லாஹ் சொன்னான், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். யாரெல்லாம் அந்த சஹாபாக்களை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ அப்பேற்பட்ட மக்களையும் அல்லாஹ் பார்த்து சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அந்த சஹாபாக்களை அவங்க எங்களை பொருந்திக் கொண்டாங்க, நாம் அவங்களை பொருந்திக் கொண்டோம். யாரெல்லாம் அந்த சஹாபாக்களோட வாழ்க்கையை வாழ்வாங்களோ அந்த மக்கள் எங்களை பொருந்திக் கொள்வாங்க, நாங்களும் அவங்களை பொருந்திக் கொள்வோம். சகோதரர்களே, பெரியார்களே, லேசி அல்ல, பேசுறது லேசி, கேட்கிறது லேசி. அந்த முஜாஹதா செய்யறது, அந்த தியாகம் செய்யறது, அந்த கவலைக்கு வாரது, அந்த கவலையோட பாடுபட்டது, சுப்ஹானல்லாஹ், லேசிப்பட்ட விஷயம் அல்ல. அது மிச்சம் பாரமானது, அது மிச்சம் கஷ்டமானது. அந்த கவலை சுமக்கணும். அந்த கவலை மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக மாறும். அந்த கவலை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக மாறும். அந்த கவலை அல்லாஹ் எங்ககிட்ட எங்கெங்கயோ வேலை வாங்குவான்.
அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுகும் அலா திஜாரத்தின் துன்ஜீகும் மின் அஸாபின் அலீம். அல்லாஹ் கேட்கிறான், ஈமான்தாரிகளே, உங்களுக்கு நான் உங்களை அஸாபை விட்டு பாதுகாக்கக்கூடிய, நிரந்தரமான அஸாபை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை படித்து தரவா? ஒரு வியாபாரத்தை படித்து தரவா? என்ன வியாபாரம்? நீங்க என்ன செய்யுங்க கேட்டா, முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு நீ ஈமான் கொள்ளுங்க. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு முஜாஹதா செய்யுங்க. وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ. உங்கள ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அவர்கள் நன்மையை கொண்டு ஏவக்கூடியவர்கள், பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான், وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அந்த மக்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்கள் செஞ்ச வேலை, நபிமார்கள் சுமந்த ஈமானுடைய உணர்வு, நபிமார்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் வந்த அத்துணை நபிமார்களும் இந்த உம்மத்துக்கு மத்தியில் பாடுபட்டது வெறுமனே லா இலாஹா இல்லல்லாஹ் மேலோங்கும் என்றதை தவிர வேறொன்றும் கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பாடுபட்ட ஒரே ஒரு முயற்சி ஈமானுடைய முயற்சி மட்டும்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறப்பதிலிருந்து வஃபாத்தாகும் மட்டும் ஈமான் கவலை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 909 வருடங்கள், 950 வருடங்கள் என்ன முயற்சி? ஈமானுடைய முயற்சி, கலிமா மேலோங்கும் என்ற முயற்சி. ஒரு அஜ்ம் என்ற கூடிய நபிமார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன முயற்சி? ஈமானுடைய முயற்சி. சகோதரர்களே, பெரியார்களே, எப்பொரு மனிதர் ஈமானுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிப்பாரோ தாண்ட ஈமானும் சீராகணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஈமானும் அல்லாஹ் விளங்குற விஷயத்துல உறுதியாகணும் என்ற அந்த கவலை முயற்சி செய்வாரோ இந்த நேரம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருக்கு கைபான உதவி செய்வான், மறைவான உதவி உண்டாக்குவான். எப்படியாப்பட்ட மறைவான உதவி? சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கைபான உதவி செஞ்சது போல முழு உலகமும் மாறி நிற்குது, முழு உலகமும் தலகீழ, முழு உலகமும் எகேன்ஸ்டா நிற்குது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஈமான் என்னது? அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். ஈமான முயற்சியை செஞ்சாங்க, அல்லாஹ் கிட்ட உதவியை கேட்டாங்க. உலகம் செல்லும் நெருப்பு பற்ற வைக்கக்கூடியது, நெருப்பு சுட வைக்கக்கூடியது, அதுல போனா தப்ப முடியாது என்று உலகத்துடைய கண்ணோட்டம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை எங்க வந்து, யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது ஏ நெருப்பே நீ கூலானதாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு என்று அல்லாஹ் எப்ப கட்டளை இறக்கினான்? ஈமான முயற்சியுடைய அல்லாஹ் அஸ்பாபுல் கட்டளை இறக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னால கடல், பின்னால கூட்டம், அதற்கு பின்னால ஃபிரௌன் பட அல்லாஹ்வுடைய கட்டளை எங்க வந்து? ஈமான்ட முயற்சியுடைய கடைசி, இனிமேல் முயற்சியும் இல்ல, அல்லாஹ் இப்ப கை கொடுக்கணும் என்ற கட்டளை வந்து அல்லாஹ் 12 பாதைகளா கடலை பிரிச்சு கொடுத்தான். ஃபிரௌன் அந்த கடலை மூழ்கடிக்கப்பட்டான். ஆனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவரோட படைகளெல்லாம் பாதுகாத்தான். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயுடைய ஈமான் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஹி வ இதா கிஃப்தி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி. அல்லாஹ் சொல்றான், இன்னா ராஸுஹு இலைக்கி வ ஜாஇலுஹு மினல் முர்சலீன். அல்லாஹ் சொல்றான் அந்த தாயை பார்த்து, வஅஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஹி. அல்லாஹ் சொன்னான், நாங்க மூஸாவுடைய தாய்க்கு சொன்னோம், அந்த பிள்ளைக்கு நீங்க பால் கொடுங்க. வ இதா கிஃப்தி, தாய் பால் கொடுக்க பயப்படுறீங்களா? அந்த குழந்தையை நீங்க என்ன செய்யுங்க கேட்டா அந்த நைல் நதியில போட்டுருங்க. வலா தகாஃபி வலா வலா அல்லாஹ் சொல்றான், கவலைப்படவும் மானம், நீங்க பயப்படவும் மானம். இன்னா ராஸுஹு இலைக்கி, அந்த குழந்தையை நாம் உங்களுக்கு திருப்பி தருவோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை வச்சாங்க, எந்த ஒரு பயப்படல. அந்த குழந்தையை நைல் போட்டாங்க. அல்லாஹ்வுடைய வாதா என்ன? இன்னா ராஸுஹு இலைக்கி, அல்லாஹ்வுடைய வாதா உங்களுக்கு திருப்பி தருவோம் என்ற வாதா.
சகோதரர்களே, பெரியார்களே, தஸ்ரீல் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வாதாவை அல்லாஹ் காப்பாத்தினான்னு கேட்டா, அந்த குழந்தை யார்கிட்ட கையில சிக்கப்படாத பயந்தாங்களோ அந்த நைல் நதியில அந்த குழந்தை போயிட்டு சேர்ந்தது அந்த ஃபிரௌன் வீட்டுக்குள்ளால. அந்த வீட்டுக்குள்ளால அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பசி உண்டாக்கினான். அந்த பசி மூலமாக ஃபிரௌன் உள்ளத்துல அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் ஃபிரௌன் கிட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதுகாக்கிறதுக்கு மலக்குமார பெரிய படையரக்கல்ல, பெரிய காற்றடிக்கல்ல, பெரிய மழை பெய்யல்ல. அல்லாஹ் சொல்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. அல்லாஹ்வுடைய சோதத்தை பத்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் இங்க பாவிச்ச அந்த டூல் என்னன்னு கேட்டா, தஃசீர் எழுதுறாங்க, இரக்கம் என்ற டூல் அல்லாஹ் பாவிச்சான். மூசா ஃபிரௌன் உள்ளத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரக்கத்தை போட்டான். எந்த அளவுக்கு இரக்கம் என்று கேட்டா, குழந்தை அழ ஆரம்பிக்கிறது பத்தியில ஃபிரௌன் மாளிகையை சுத்தி ஓட ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவு இறக்கம் உண்டாகுது என்று கேட்டா, குழந்தைக்கு பசி உண்டாகுது. ஃபிரௌன் இப்ப பால் குடிக்கிறதுக்காக வேண்டி பெண்களை தயார் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா எந்தொன்றும் சக்சஸ் ஆகல. அல்லாஹ்வுடைய வாதா, இன்னா ராஜூஹு இலைக்கி, மூசாவுடைய தாயை பார்த்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட குழந்தையை திருப்பி தருவோம். அல்லாஹ்வுடைய வாதா என்ன நடந்துச்சு? குழந்தை பால் குடிச்சு பசி தீர்ந்து அடுத்த பசி வரக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் குழந்தையை திருப்பி கொடுத்தான் தாயிற்கு. சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்துல வரும் என்றா, அந்த நம்பிக்கைக்கு உண்டான முஜாஹதா இருக்கும் என்றா, அந்த நம்பிக்கைக்கு உண்டான அந்த முஜாஹதா, அந்த தேற்றம், அந்த ஆர்வம் உள்ள செய்யும் என்றா, அல்லாஹ்வுடைய வாதா, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் உதவி செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நேரம் கொடுப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனை உள்ளத்துல சுமப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து பாடுபடுவோமாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், என் சுருக்கும் நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செஞ்சே ஆகுவோம். எங்களோட உதவி உங்களுக்கு உறுதியானது, அந்த சந்தேகம் கிடையாது. ஆனா எங்களோட உள்ளம் எந்த அளவுக்கு ரப்புடைய தீன் ஹயாத்தாவதற்கு கவலைப்படுவது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு மக்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சாரார் இஸ்லாத்துக்கு முர்த்ததாகிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியாக வாழ்கிறோம். நான் முஸ்லீம் தானே, நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் தானே, எனக்கிட்ட குர்ஆன் நீங்கி தானே, எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் தானே. இல்ல இல்ல, ஏட ஈமானுக்கு உத்தரவில்லாத காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஃமினன் வயும்சி காஃபிரா, காலை அடையக்கூடிய நேரம் முஃமினாக காலை அடைகிறாரு, மாலை அடையக்கூடிய நேரம் காஃபிராக மாலை அடைகிறாரு. சகோதரர்களே, ஈமானுக்கு உத்தரவில்லாத ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான பாதுகாப்பில் மெதப்பட்டு மட்டும் தெரியுமா, அக்ரபீல சுன்னா நபியுடைய முஜாதாவுக்கு மிகவும் நெருக்கமான அதே தோரணையில, அதே தர்தீப்ல, அதே ஸ்டைல்ல நடக்கக்கூடிய ஒரு முஜாஹதா இருக்கும் என பூமிக்கு மேலான இன்னைக்கு இந்த உழைப்பத்தில் வேறு எந்த ஒரு உழைப்பும் கிடையாது. இந்த உழைப்புல மட்டும்தான் ஊரூடாக போய் மக்களை சந்திக்கிறது, மஸ்ஜிதை கூட்டிட்டு வந்து தாவத் கொடுக்கிறது. சுமாமதி இப்னு உசால் மஸ்ஜிதுடைய தூண்ல 3 நாள் கட்டி வைக்கப்பட்டாரு. 3வது நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மஸ்ஜிதுடைய அமலபாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தரப்பட்ட தர்தீபும் என்னது? மஸ்ஜிதை கூட்டிட்டு வந்து தாவத் கொடுங்க, மஸ்ஜிதை கூட்டிட்டு வாங்க மக்களை, மஸ்ஜிதை ஹயாத்தாக்குங்க, மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க. மஸ்ஜிதை ஹயாத்தாகிறது கொண்டு மட்டும்தான் ஊரை ஹயாத்தாகும். அந்த ஊரை கொண்டு உலகத்தெல்லாம் ஹயாத்தாக்குவான். எதை கொண்டு? மஸ்ஜித் ஹயாத்தாகிறது கொண்டு மட்டும்தான், மஸ்ஜித் வாரி அமலவரை கொண்டு மட்டும்தான், மஸ்ஜிதை ஷிஃப்ட கொண்டு மட்டும்தான். சகோதரர்களே, பெரியார்களே, பயங்கரமான காலம், ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம், எங்க போனாலும் பாவம் சிதறிக்கக்கூடிய காலம், பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறதுக்கு உண்டான முஜாஹதாவை நானும் நீங்களும் பற்றி பிடிச்சி அந்த முஜாஹதாவை செய்யலன்னா எங்களோட சந்ததிகள நிலைமை அல்லாஹ் காப்பாற்றணும் பயங்கரமானதாக மாறுறது சந்தேகமும் கிடையாது. அதனால அந்த நீயத்தோட என் ஈமானும் பாதுகாக்கப்படணும், எனக்கு பின்னால என் சந்ததிகளும் பாதுகாக்கப்படணும், முழு உம்மத்துடைய ஈமானும் இந்த உழைப்பை கொண்டு மட்டும்தான், அல்லாஹ் பற்றி பேசுறதை கொண்டு மட்டும்தான், எந்த எண்ணத்தோட எந்த உறுதியோட அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நானும் நீங்களும் வெளியாகி பாடுபட தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் செல்லுங்களை அவசரமாக ஒரு 4 மாசம் நான் வெளியாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். வெளிநாட்டுக்கு நான் ஒரு ஜமாத் போற நெருங்குங்கள் இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்களே, அல்லாஹ் கபூல் செய்வானாக. போக்கூடிய முழு ஏற்பாடு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானாக. ஆக்கியத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானாக. வெளிநாடுகளுக்கு போகும் இன்ஷா அல்லாஹ். அதிகமான தக்காத்தா தரிக்குது வெளிநாடுகள்ல.
3 சில்லா முடிச்சிக்கிறவரு, திருமணம் முடிச்சிக்கிறவரு, எனக்கு கொஞ்சம் மஷூரா பண்ணிடும், மஷூரா பண்ணிட்டு நான் கொஞ்சம் முஜாஹதா செய்யறேன், ஏற்பாடு ஆகியா நான் வெளிநாட்டுக்கு போற 4 மாசம் பொறுப்பு நீட்டிருக்கிறேன், தைரியம் எழுதும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வான், எழுதும் இன்ஷா அல்லாஹ், தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, வெளிநாட்டுக்கு போற நீயத்தோட ஒரு 4 மாசம் நான் நாட்டுக்குள்ளுக்காக வேலை செய்யறேன், யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் போகக்கூடிய ஒரு ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான், சந்ததி அல்லாஹ் வீணுக்கு கபூல் செய்வான். யாரு தயார் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வையும் கபூல் செய்வான், அல்லாஹ் இவனையும் கபூல் செய்வான், போகக்கூடிய ஒரு ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான், தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டுக்கு போற நீயத்தோட உள்நாட்டுல ஒரு 4 மாசம் யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு துனியாவுக்கு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு எங்கெங்கயோ நேரம் செலவழியுது, ஆனா தீனுக்காக வேண்டி நாங்க எப்ப நேரம் கொடுக்க போறோம்? நபியுடைய கவலை தீன் மட்டும் தான், நபியுடைய கவலை உம்மத்துடைய ஹிதாயத் மட்டும் தான், நபியுடைய கவலை எப்படியாவது மக்களுக்கு ஈமான் கலிமா போயிட்டு சேரணும் என்ற கவலை மட்டும் தான். நான் நீங்க அந்த கவலையை சுமக்கணும், அந்த கவலையோட நடக்கணும் பூமிக்கு மேலால. தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பெரிய கைகள் உண்டாக்குவான், பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவான். முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உள்ள கிளாஸ் வருவது என்ன உமிக்குது, ஆனா கிடைக்குமோ தெரியா, சந்தர்ப்பம் எப்படி ஆகுமோ தெரியா. சரி, 1 மாசம் 1.5 மாசம் கெப் கொடுக்கலாம், ஒரு 4 மாசம் போறதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாசம் யாருக்கு யார் இன்ஷா அல்லாஹ், ஒரு 4 மாசம் போறதுக்கு நான் நியத்து வைக்கிறேன், முயற்சி செய்யறேன், சந்தர்ப்பம் வந்தா நான் போவேன் அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, போகக்கூடிய முழு ஏற்பாடும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானாக. யார் யார்
இந்த ஒரு 1.5 மாசம் எப்ப நான் போறதுக்கு முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். எங்கே முயற்சி செய்வேன், அல்லாஹ்வுடைய முடிவு இருந்தால் நான் வெளியாகிடுவேன். தைரியமா பேர் கூட நல்லா உதவி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சரி, உடனடியாக நாளைக்கு காலையில் ஒரு சில்ல ஜமாத்தம் இருக்குது, நான் கொஞ்சம் மஷூரா பண்றேன், முயற்சி செய்கிறேன், 7 மணி அந்த ஜமாத்தோட நான் சேர்ந்து போறேன், அப்படியா இருக்காரு இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்ல 5 ஜும்மா வெளியே போயிட்டு முயற்சி செய்யறது இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். உடனடியாக ஒரு சில்ல ஜமாத் போறதுக்கு நான் தயார். ஒரு முயற்சி செய்து நான் இன்றைக்கு பேசி மஷூரா பண்ணி நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன், 7 மணி நாளைக்கு நான் போவேன், நீயத்து கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். போ கிடைச்சாலும் இல்லாட்டு நீயத்து கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னமல் அஹ்மாது பின்னியாத், எல்லா செயல்களும் நீயத்தை பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு உறுதியாக நீயத்தையும் அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். சரி, ஒரு 3 கிழமைக்குள்ள நான் சின்ன ஜமாத்து போறேன், யாருக்கு யார் இன்ஷா அல்லாஹ். 3 கிழமை ஒரு மாசத்துக்குள்ள நான் ஒரு சில்லா போறேன், அப்படி என்ன இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 ஜும்மா வெளியே கொண்டு வருவோம், யாருக்கு யார் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்யுங்க, நீயத்து உறுதியாக வைங்க, அல்லாஹ் கபூல் செய்வான், போக்குள் ஏற்பாடாக செஞ்சு கொடுப்பான், யாருக்கு யார் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில்லா அவசரமாக போறது நான் முயற்சி செய்றேன், 1 மாசத்துக்குள்ளதான் நான் போவேன், அப்படி என்ன இன்ஷா அல்லாஹ். சின்ன ஒரு முஜாஹதா, சின்ன ஒரு அசைவு, அல்லாஹ் பெரிய மாற்றம் உண்டாக்குவான். நீயத்து இருப்பமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில மஸ்ஜித் வாரி அமல்கள்ல நாம பூர்த்தியாக கலந்து கொள்வது, மஸ்ஜிதிலே தாலீம் மஷூரா 2.5 மணி நேரம், மஹல்லாவேல பக்கத்து மஹல்லாவேல, அதே போல 3 நாள் இந்த அமல்களை நாம தர்த்தீபா வைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை பேசி நம்ம கேட்டோம்